பண்ணிருக்கிற வேலையை பாத்தியாமா? நீ நல்லா இருக்க கூடாதுன்னே அவ இந்த வேலைய பாத்திருக்காடா. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா உங்க அப்பா என்ன ஆவார்னு தெரியலையேம்மா. ஆனா நான் அவளை சும்மா விட மாட்டேம்மா. கொஞ்சம் விட்டுருந்தா அவளை நான் இங்கே கொண்டு இருப்பேம்மா. சின்ன ரத்த காயத்தோட தப்பிச்சு போயிட்டான். காவியா, நீ சொல்லு. நீ சொன்னாதான் உண்மை என்னன்னு தெரியும். ஏண்டா இது உண்மை இல்லையா? ருத்ராவை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். அவங்க காவியா மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. ஏ மாப்ள, இத பிரியமா இருக்கிற லட்சணமா? பிரியமா இருக்கிறவங்க பண்ற வேலையா இது? அத்த, எதுவுமே தெரியாது அத்த. விக்ரமாலதான் காவியாவுக்கு ஆபத்து. அந்த ஆபத்துல இருந்து இவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ வீட்டுக்கே வந்தேன். விக்ரம் 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 தான் இப்ப நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. ருத்ரா சொல்றது எல்லாமே உண்மைதான். இதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. இப்படி புரியாமலே இருக்கீங்களே. இப்படி நீங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலதான் காவியா எந்த நிலைமையில இருக்கா. சரி சரி, நான் ஓபனாவே உடைச்சே சொல்லிடுறேன். நான் ருத்ராவை காதலிச்சது உண்மை. ஆமா, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதும் உண்மைதான்.